வணக்கம் ஐயா. வணக்கம் பெருசு, நல்லா இருக்கீங்களா? இருக்குய்யா. தம்பி யாரு? ஊருக்கு புதுசா இருக்கு, நமக்கு சொந்தமா? சொந்தம்டா. படிச்சு போட்டு பாத தெரியாம பாசத்தோட இந்த கிராமத்துல வந்திருக்கு. பெரியவங்க காதுல போட்டு வச்சா பொழப்புக்கு ஏதாவது வழி பண்ணுவீங்கன்னு தான் கூட்டியாந்த. தம்பி முத்து, ஐயா தான் பிரசிடென்ட், கும்பிட்டுக்கப்பா. வணக்கம். வணக்கம் தம்பி. ஏன் தம்பி, பெரிய வேலை சின்ன வேலைன்னு நினைக்க மாட்டீங்களே? கூலி வேலை செய்ய கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுல ஒரு கொள்கையோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். நல்லா பேசுறிய. ஐயா கிட்ட மோட்டார் படகு வாங்குற விஷயமா மனு கொடுத்திருந்தேன். ஆமா, போன வாரம் தாசில்தார்ட்ட பேசிட்டு இருந்த போது கூட இதை பத்தி பேசினேன். உடனடியா ஒண்ணு மாதிரி எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு. முடிச்சிருவான். ஐயா நீங்க நல்லா இருக்குங்க. தம்பி தம்பி முத்து, அந்த தண்ணியை குடிக்காதப்பா. இது பாசம் பிடிச்ச கிணறுப்பா. அதனால இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க யாருமே இந்த தண்ணியை குடிக்கிறது இல்ல. முதல்ல மேல ஏறி வாப்பா. தாத்தா, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாதுன்னு உங்களை போல பெரியவங்க தானே சொல்லியிருக்காங்க. ரெண்டையுமே பழிக்க கூடாதுண்டா நான் அந்த தண்ணி குடிச்சேன். காரணத்தை கேட்டா நீயும் அந்த தண்ணியை குடிக்க மாட்டப்பா. மானமுள்ள உத்தமி ஒருத்தி அந்த கிணத்துல விழுந்து செத்துட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூஞ்சோல கிராமத்து ஜனங்க யாருமே இந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சுமங்கலி எங்க எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன உள்ள பவுனு டவுனுக்கு பச்சை குத்த புறப்பட்ட போல இருக்கு. என்ன செய்யறது தாத்தா, நாளுக்கு ஒருத்தருக்காவது பச்சை குத்துனாதானே இந்த வெறும் வயித்தை நிரப்ப முடியும். பவுனு, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. அது என்ன ஆசை? நானும் ஒரு பச்சை குத்திக்கணும்னுதான். ஆமா, கழுத கட்ட கேட்டுக்கு சென கழுத வப்பாட்டியான். ஆத்தா நீயே கோவிச்சுக்கிற. பெருசு ஆசைப்படுது இல்ல, குத்தி கிடட்டுமே. பவுனு பிள்ளை, பெருசு ஆசைப்படுது, குத்தி விடு. மகமாய நினைச்சுக்கிட்டு மகவலையா பச்சை குத்துவே, சொகபோகம் கூடி வரும் தொட்ட கையீராசி அம்மா. தேளு பச்சை, மீனு பச்சை, சிங்கம் பச்சை, யானை பச்சை, சினிமா நடிகரையும் தேவை என்ன குத்திடுவே. கையை தொட்டு பச்சை குத்துனா கட்டழகு பொண்ணு ஒருத்தி, கண்ணால பச்சை குத்திச்சு தள்ளாத கிழடு ஒண்ணு. தாடி மீச நிறைச்சாலும் ஆசை நிறக்கலியே, சம்சார கிழதுக்குத்தான் போராம பொறுக்கலையே. அம்மா நீ குத்துன பச்சை ஐயாவ மயக்கிருச்சு, ஊரு பஞ்சாயத்துல ஒன்னாக சேர்த்து வைப்போம். என்ன சதா? எப்பா முத்து, என்னையா? 4 வேளைக்கு மருந்து தர்றேன், பெரியவரை ஒழுங்கா சாப்பிட சொல்லு. கம்பெடுத்து படகு ஓட்டுற கடுசான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிவிடு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தண்ணியில ஓட விட்டு படைச்சேன். இப்ப நான் தரையில நடக்கிறதுக்கு கம்பு ஊட வேண்டியதாயிடுச்சு. மனசை தலையில விட்டுறாங்க பெரியவரே. அந்த மகமாயி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா சுகமாயிடும். தம்பி, பெரியவரை நல்லபடியா பாத்துக்கப்பா. வர்றேன். குடிங்க. குடிக்கிறது அப்புறம் இருக்கட்டுமா? இக்கரைக்கும் அக்கறைக்கும் பல பேரை கரை சேர்த்தனா இப்ப எங்க ஒன்ன கரை சேர்க்காம போயிடுவேனோன்னுதான் கலங்குற தாயே, கலங்குற. அப்படி சொல்லாங்க தாத்தா, நான் இருக்கேன். உங்களே ஆனந்தியம் என் உயிர் இருக்க வரைக்கும் பிரிஞ்சு போக மாட்டேன். இது சத்தியம். ஓடக்கரை தாத்தா, பள்ளிக்கூடத்து வாத்தியாரும் பிரசிடென்ட் ஐயாவும் ஓடக்கரையில உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களை வர சொன்னாங்க. உங்களாலதான் முடியல. அப்புறம் எங்க போறீங்க? நீங்க படுங்க தாத்தா, இன்னைக்கு நான் படகு ஓட்டுறேன்.
ஆமா தாத்தா, வேலையே சேவையா நினைக்கிற உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனில நானே படகு ஓட்டுறேன். வரேன் தாத்தா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெங்கம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிறது வாசல் வந்து நிக்குது, வாசல் வந்து நிக்குது. இந்த வீட்டு மகராசனுக்கு இனிமே யோகம் வந்து சேருது, யோகம் வந்து சேருது. குடிசை வீடு இனிமே கோபுரமாக போகுது, கோபுரமாக போகுது. குந்த பந்தம் இல்லைன்னு காரேறி போனவன் ராசாமாட்டமா தேரேறி வர போறான், தேரேறி வர போறான். குருடுப்ப எப்படியா வருவான்? கார் அவன் மேல ஏறி முந்தா நாள் கொட்டு மோகத்தோட தேரேறி போய் சேர்ந்துட்டான். அங்க பாரு வந்துட்டானுங்க குளிக்கிட்டு. போயா போ, இனிமேலாவது பூட்டு போடாத வீடா பார்த்து சொல்லு. பூட்டை திறந்து விடு, பூட்டை திறந்து விடு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெங்கம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிற தெய்வம் வாசல் வந்து நிக்குது. கன்னி பொண்ணு நினைச்ச காரியம் கை கூடுது, நினைச்ச காரியம் கை கூடுது. பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது, பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது. இந்த வீட்டு மகராசிக்கு மாலை ஒண்ணு பூக்குது, மாலை ஒண்ணு பூக்குது. மேல சத்தம் கேட்க போகுது, மேல சத்தம் கேட்க போகுது. வாக்கு சொல்ற ஜெங்கம்மா வாசல் தேடி வந்திருக்கு, வாசல் தேடி வந்திருக்கு. வாரி கொடுக்கிற மகராசிக்கு செய்தி சொல்ல வந்திருக்கு, செய்தி சொல்ல வந்திருக்கு. இந்த மகராசிக்கு மாலை ஒண்ணு புத்திருச்சு, மாலை ஒண்ணு புத்திருச்சு. கட்டிக்க போற மீசக்காரன் பக்கத்திலே இருக்கான், பக்கத்திலே இருக்கான். மகராசினி பொறுமையிலே பூமாதேவி, பொறுமையிலே பூமாதேவி. நீ பிறந்த சொர்க்க பூமி, சொர்க்க பூமி. பொம்மக்க மனசு குழுந்து போச்சு, பொம்மக்க மனசு குழுந்து போச்சு. தாத்தா, தாத்தா, நான் குளிக்க போகும்போது வெளியே பேண்ட் ஷர்ட் கொடியில போட்டிருந்தேன், கால்ல எங்க? அதுவா தம்பி? அட சும்மா இருமாரி. எப்பா, இந்த குடுகுடுப்பக்காரன் வந்தான். அவன் சொன்னா இந்த வீட்டுல கூடிய சீக்கிரம் கல்யாண மேல சத்தம் கேட்க போகுதுன்னு சொன்னான். அந்த சந்தோஷம் தாங்க மாட்டாம இவன் என்ன பண்ணா தெரியுமா? வீட்டுல இருந்த துணிமணி எல்லாத்தையும் போட்டுட்டான். அதுல உன் பேண்ட் சட்டையும் போயிடுச்சு. கல்யாணம்னு சொன்ன உடனே என் பேத்துக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அதான் தாத்தா, கூடிய சீக்கிரத்துல ஆனந்தி கட்டுல தாலி ஏறத்தான் போகுது. செவந்தி, அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? இன்னும் குளிச்சிட்டு இருக்கேம்மா. அது சரி, புதுசா போய் கரைஞ்சிரு, சீக்கிரமா. அதோ ஏகாலி வந்திருக்கேன், வந்து துணியை வாங்கிக்கிங்க. நான் ஆத்துக்கு போகணும்ல. வரே 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 வரே. எல்லாருக்கும் அவசரம்ப்பா. நீயும் கால்ல கஞ்சி போட்டுட்டு பறக்குறிய. 20 உருப்படி இருக்கு, கணக்கு சரியா இருக்குதான்னு பாத்துங்க. செவந்தி, கொக்கி மாட்டிட்டு இருக்கேம்மா. செலவு துணியெல்லாம் வந்திருக்கு பாரு. உன் துணியெல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சுக்க செவந்தி. சீக்கிரம் வா. ஆத்தா, என்ன? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் ஆத்தா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் பொண்ணுக்கு அதுக்குள்ள கல்யாண வயசு வந்துருச்சா? என்னையா அது? சித்திரை மாசம் தானே கல்யாணம், இப்பவே நோட்டீஸ் வைக்கிறேன். ஐயா சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டா பணங்காசு எதுவும் வாங்க முடியாது. அதான் ஆத்தாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ நாளைக்கு வா. செவந்தி, காலேஜுக்கு நேரமாவது, இப்ப வரப்போறிய இல்ல நீ? சீக்கிரம் போடுமா, காலேஜுக்கு நேரமாச்சு. இங்க வந்து ஏன் பறக்கற? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகணும். இவ்வளவு நேரம் படிக்கல குப்புற படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கேல்ல, கூட மாட ஒத்தாசி ஏதாவது செஞ்சியா? நெத்தியில குங்குமம் விபூதி வையும் தினம் சொல்றேன் இல்லம்மா நானு. அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன்மா. ஓ மாதிரி ஆளுக்கு தான் அது கரெக்ட். ரெடிமேட் போட்டுருக்கு, அது போதும். அதாம்மா, குங்குமம் வச்சா மங்களம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப குங்குமம் கூட கலர் கலரா ரெடிமேடாவே ஆயிடுச்சு. சட்னி போடுமா. கத்தாதம்மா. மாடு கண்ணோட மத்தவங்க தன்னோடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தானே ஆயிடுச்சு. நீ என்னடான்னா சனிக்கிழமை வர,
அம்மா கிட்ட 2 வார்த்தை ஆசையா பேசுறியா? குப்புற வந்து படுக்கையில படுத்துக்க வேண்டியது, பாட்டு கேட்க வேண்டியது, தூங்க வேண்டியது, அரட்டை அடிக்க வேண்டியது, திங்கக்கிழமை காலைல கஞ்சி கொட்டிட்டு ஓடி போயிட வேண்டியது. உங்க அப்பா என்னடான்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை சிங்கப்பூர்ல இருந்து வருவாரு. பணம் பணம் பணம்னுட்டு 2 வாரத்துல அவரு போயிடுவாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல உங்க 2 பேருக்காக நான் ஒருத்தி மோட்டு வலையை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேனே, என்னை பத்தி யாராவது கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் சாப்பிடு. சாப்பாடுறாம இன்னும் புறப்படல. இதை வந்துருவாமா, கொஞ்சம் பொறுங்க. இது பாரு, நீ கண்ணை வச்சுட்டு என் புள்ள சாப்பிடாமலே போறா. ஐயோ என்னடி இது புது துணிலாம் ஜோரா போட்டு வந்திருக்கேன்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லிட்டா உனக்கு எல்லாமே தெரியுமா? இந்தா புடி. வழக்கம் போல சீடமா இருக்கு தானே? இல்ல, சின்ன டப்பால பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நாங்க என்ன பிரசவத்துக்கு போறோம்? ஐயோ வாய பாரு இந்த வயசுல இதுங்களுக்கு. அம்மாடி முள்ள வாமா. ராஜத்தி, சின்ன டப்பால பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல சாப்பாடு எப்படி இருக்குமோ இது எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன். சாப்பாடு விட எங்க ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்குமா? இது பாரு ராஜத்தி, சனிக்கிழமை கண்டிப்பா வந்துருமா, அம்மா காத்துட்டு இருப்பேன். விடுமா, டைம் ஆச்சு. சீக்கிரமா. நல்ல பொண்ணு. ஏய் புடி, இன்னைக்கு ஏதாவது புதுசா நியூஸ் இருக்கா? நியூஸ் தானே, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு ஓடக்காரன் வந்திருக்கான் தெரியுமாடி? ஓடக்காரன் தானே வந்திருக்கான், பெரிய மந்திரி வந்த மாதிரி சொல்ற? அப்படி சொல்லாதடி, அவன் சாதாரண ஓடக்காரன் இல்ல, பாட்டு பாடுற ஓடக்காரன். ஆமாண்டி, அவ்வளவு நல்லா பாடுறான். அது மட்டும் இல்லடி, கர்நாடகில இருந்து வெஸ்டர்ன் வரைக்கும், கும்மியில இருந்து தெம்மாங்கு வரைக்கும் வெளுத்து கட்டுறாண்டி. அந்த ஓடக்காரன் பாட்டு ஒரு தனி பாட்டு. அதனாலதான் அவன் பாட்டுக்கு ஒரு கூட்டமே சேருது. நீ மட்டும் அவன் பாட்டை கேட்ட, உன் டேப் ரெக்கார்டர் நீ தூக்கி எறிஞ்சிடுவ. நீயும் பார்க்க தானே போற.